வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கேஜுன் பொட்டேட்டோஸ். பெரியவங்க, குழந்தைங்க இவங்க எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் ஸ்டார்டர் ரெசிபி கிரீமி அண்ட் டேஸ்டியான கேஜுன் பொட்டேட்டோஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி உங்க வீட்லயே ஈஸியா குயிக்கா செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கேஜுன் ஸ்பைஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 5 ஸ்பூன் மயோனீஸ் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 spoon garlic powder, 1/2 spoon onion powder, 1/2 spoon mixed herbs, 1 spoon paprika powder. இதெல்லாம் போட்டு ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது டைல்யூட் பண்றதுக்காக கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா டைல்யூட் ஆயிடுச்சு. பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தின் பேட்டர் ரெடி பண்ணிப்போம். அதுக்காக 4 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், 2 ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் சால்ட், தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தின் பேட்டராக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. 20 பேபி பொட்டேட்டோ ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் சூடாறினதும் இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு பொட்டேட்டோவும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒரு மேஷர் வச்சு கட்டிங் போர்ட்லேயும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பொட்டேட்டோஸ்லாம் அந்த பேட்டரில் டிப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு தின் லேயராக கோட் ஆனால் போதும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். 1 நிமிஷம் கழித்து அந்த பொட்டேட்டோஸ்லாம் திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் 1 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும். ஃப்ரை ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கிளாஸி லேயர் தான் இருக்கும். இதே மாதிரி மற்ற பொட்டேட்டோஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மால்டன் லாவா எஃபெக்ட்காக நம்ம பொட்டேட்டோஸை இந்த மாதிரி மவுண்டன் மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கேஜுன் ஸ்பைஸ் சாஸை ஊற்றி விட்டோன்னா வால்கனோ எரப்டாய் வர மாதிரி சும்மா அட்டகாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும். இது கூட அடிஷ்னலாக நம்ம பாஸ்லேவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு அதுக்கு மேலே நம்ம பாப்ரிக்காவை தூவி விட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமான கேஜுன் பொட்டேட்டோஸ் ரெடி. இந்த மாதிரி ஒரு சூப்பர் டெலிஷியஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்டார்டர் ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான பிரசன்டேஷன்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப விருப்பத்தோட சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.